4 வகையில் வந்து கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன், சுருட்ட வீரியன், நெல்லைப்பாம்பு. இவ்வளோதான் வந்து நம்ம நாட்டில் விஷம் உள்ள பாம்பு. பாம்புலாம் இருக்குது, அதிகம் பாம்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து கடிச்சதுன்னா ஒரு 40 ஒரு 50 வயசு வரும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு தான் மாறாட்டம் வரும். நம்மளுக்கு வந்து உயிருக்கு எந்த சேதானமும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து 54 வயசு. உங்களுக்கு 58 வயசு. 58ஆ? இப்போ நீங்க இந்த மாதிரி பாம்பு கடிச்சதுனால ஏதாவது பின்விளைவுகளை உடம்புல ஏதாவது பாக்குறீங்களா? ஆமா, கடிச்சிருக்குது. இல்ல கடிச்சு கண்டிப்பா கடிச்சிருக்கு. இவ்வளவு பாம்பு பிடிக்கும் போது இல்ல அந்த நீங்க சொன்னீங்க கண் பார்வை குறைவு. இப்போ பாம்பு பிடிக்கிறது கணக்கு இருக்காது, நம்பர். ஏன்னா உங்களுக்கு தெரியாது கடி வாங்கணும் பாம்பு கடிச்சுடும் சார், தனி பாம்பு கடிச்சுடும், பச்சை பாம்பு கடிச்சுடும், நீங்க கடிச்சுடும், சார பாம்பு கடிச்சுடும், கொம்பேரி மூக்கம் கடிச்சுடும். அதெல்லாம் பார்க்க குடிக்கும்போது பட்டுன்னு பட்டுன்னு கடிக்கும். அதை பத்தி நாங்க கஷ்டப்பட மாட்டோம். பாம்பு பிடிக்கணும். ஏன்னா கம்பெனிக்கு போகிறோமே, ஒரு கம்பெனி உள்ள நம்மள வேலைக்கு 5 பேர் 6 பேர் அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போ போய் அந்த இடத்துங்களை அதுமாரி பிடிப்போம். அந்த நேக்கா இது பண்ணுவோம். நெல்லைப்பாம்பு, கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன் இருந்ததுன்னா அதை மட்டும் பக்காவாக குழந்தைய கொஞ்சம் எப்படி இந்த புள்ளைய கஷ்டம் பண்ணிட்டா அழுவான், இந்த புள்ளைய கஷ்டம் பண்ணாத பிடிக்கணும், இந்த புள்ளைய கஷ்டம் பண்ணாத தூக்கணும், இந்த புள்ளை கஷ்டம் பண்ணாத இது பண்ணணும்ன்ற மாரி தான் பிடிப்போம் சார். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இத்தனை பாம்பு பிடிக்கிங்கல்ல, பிடிக்கும் போது உங்களுக்கு இப்போ இந்த பாம்புக்கு இந்த மருந்துக்கு மாதிரி தான் வச்சிருக்கீங்களா? கடிச்சிச்சுன்னா இந்த மருந்து? ஆமாம் சார், வச்சிருக்கிறோம். என்ன மருந்து வச்சிருக்கீங்க? விஷக்காளி பாம்பு எந்த பாம்பு கடிச்சாலும் நாங்கள் மருந்து வச்சுக்கிறோம் சார். அது எங்களுக்கு தெரியும் சார். இந்த பாம்பு விஷம், இந்த பாம்பு விஷம் இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ விஷம் உள்ள பாம்பு கடிச்சதுனாக்கா அந்த மருந்து நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஹாஸ்பிட்டல் போய் நம்ம அந்த என்ன பாம்புன்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது இல்லை, அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சொன்னாக்கா அது நம்பிக்கைப்படுவாங்க. இப்போ வயல் காட்டில் இருக்கிறவங்களுக்கு கடிச்சதுனாக்கா அது தெரியாது, அவங்களுக்கு எந்த பாம்புன்னு தெரியாது. கடிச்சதுக்கான தடை கை மார்க்கு உண்டா? அப்படி வருமா? தடை இருக்கும் சார், அது மறைஞ்சிடுமா சார்? என்ன கூட பக்கத்துல தான் கடிச்சது. இந்த கையில் தான் கடிச்சது. சில பேர் அடிச்சு எடுத்துன்னு போயிடுவாங்க, அதை உயிரை கொண்டுடுவாங்க. அது கொல்லக்கூடாது, பாவம் சார். அது நீங்க பாம்பு கொல்ல மாட்டீங்க. அதுவும் நம்மள மாரி உயிரினங்கள். அது வந்து ஒரு மனுஷனை நம்மள காப்பாத்துது இல்ல. அது ஒண்ணு அடிச்சு கொண்டுட்டா நம்ம அடுத்த பகுதியில நம்மளுக்கு என்ன நடக்கும், என்ன போவோம், அதை யார் காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு? அதை வச்சுதானே நம்ம. கரெக்ட். இந்த பல்பத்துல கோடு போடுவாங்க சார், ஒரு சேத்துல கோடு போட்டு வைப்பாங்க. 4 கோடு போட்டாங்கன்னா 4 வாட்டி விஷம் எடுத்தான்ற அர்த்தம். அது 3 வாரம் எடுப்பாங்க ஒரு பாம்பு. 3 வாரம் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதோட விட்டுருவாங்க. அப்போ அந்த 3 வாரம் எடுத்துட்டு அந்த பாம்புல விஷம் இருக்குமா? இருக்கும், இருந்தா கூட லேசா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பாம்பு காட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் மூலியமா வந்து அவங்களோட கையெழுத்து போட்டு பாம்பு அவங்க வண்டியில ஏத்துனாங்கன்னா அவங்க ஃபாரஸ்ட் மூலியமா டிபார்ட்மெண்ட் அவங்க காட்டுல கொண்டு போய் வந்து யாரும் வளர்த்தாத காடா இருக்கும் அந்த மாதிரி காட்டுல எடுத்து போய் தண்ணி பகுதி இல்லாத இடத்துல பகுதியெல்லாம் இருக்கக்கூடாது, உள்ள ஆடு மாடு போகாத இடமா பார்த்து அவங்க வசதியான இடத்துல எடுத்து போய் பாம்பு விட்டு வந்துடுவாங்க.